ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லா வீடியோஸ்க்குமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸா உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மார்வாடி ஷாப்ல வந்து ஒரு 11 கிராம்ஸ் கோல்டு நெக்லஸ் வாங்கியிருக்காங்க. அத வந்து இப்போ ஜிஆர்டில ஆஃபர் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 8 கிராமுக்கு செயின் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கால்குலேஷன் எப்படி போடணும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 2 செயினா எடுத்துக்கலாமா? 4 கிராம்னா ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்து பழைய கோல்டு இருக்கும். அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 22 கேரட் கோல்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹெச்யூஐடி அதெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சிஸ்டர் கேட்ட டவுட். 18 கேரட்னா உங்களுக்கு வந்து 75% தான் வந்து கோல்டு இருக்கும். அது எப்படின்னா 18 டிவைடட் பை 24 இன்டூ 100. அதாவது எல்லாமே உங்களுக்கு இந்த 24 கேரட்டை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கால்குலேஷன் வரும். ஸோ 18 டிவைடட் பை 24 இன்டூ 100 போட்டா உங்களுக்கு 75% தான் வந்து அதுல கோல்டு இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி 20 கேரட் கோல்டு கூட உங்களுக்கு 20 டிவைடட் பை 24 போட்டீங்கன்னா 83.3% தான் கோல்டு இருக்கும். ஸோ 22 கேரட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 916, அதாவது 91.6% வந்து கோல்டு இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அடிப்படையான கால்குலேஷன். இது புரிஞ்சாதான் உங்களால வந்து அவங்க எப்படி கடையில வந்து கால்குலேஷன் போடுறாங்கன்னு தெரியும். நம்மளும் ஏமாறாம வாங்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷாப்ல இந்த மாதிரி பழைய கோல்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் தெரியாம வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு சிஸ்டர், அவங்க நேம் வந்து நான் சொல்லல, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு ஒரு பெரிய ஷாப்ல. அத கூட வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஏமாறாம வந்து உங்களால வந்து கோல்டு வாங்கிக்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அது 18 கேரட்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் உங்களுக்கு கோல்டனுடைய பியூரிட்டி வந்து எப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம வந்து 18 கேரட்னே எடுத்துக்கலாம். அது வந்து 11 கிராம்ஸ்ன்னு அவங்க சொன்னாங்க. இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, கோல்டு ரேட் வந்து என்னவோ அன்னைக்கு ரேட்ட போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான கோல்டு ரேட்ட இங்க போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு? 11. 11 இன்டூ அந்த கோல்டு ரேட் இன்டூ 18னா எவ்வளோ சொன்னேன்? 75% இல்லையா? 11 கிராமுக்கு வந்து உங்களோட வேல்யூவேஷன் என்னன்னா 75,652 ரூபாய்க்கு வந்து இது இருக்கு அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஜிஆர்டில தான் வந்து செயின் வாங்கணும்னு சொன்னாங்க. செயின் வாங்கும்போது நீங்க வந்து ஒரு 8 கிராமுக்கு கீழலாம் வாங்காதீங்க. கண்டிப்பா அது லைஃப் வராது. நான் வந்து என்ஏசில ஒரு செயின் வாங்கி அறுந்து போன வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது 6 கிராம்ஸ் தான். ஆனா வந்து நல்ல பார்வையா இருந்தது. பட் 3 மந்த்ஸ்லயே எனக்கு அறுந்து போச்சு. ஸோ அதனால யாருமே வந்து செயின பொறுத்தவரைக்கும் 1 பவுண்ட், 2 பவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாவே போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு கீழ வாங்கவே வாங்காதீங்க. அது அவங்களுக்கு அத தான் நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து 8 கிராமுக்கு வாங்குறதா எடுத்துட்டு இருக்கேன். அப்ப வந்து அதுவே உங்களுக்கு ரூ. 73,360 வந்துருது. வேஸ்டேஜ் வந்து 10% போட்டிருக்கேன். 12 இருந்தா கூட அவங்க இப்போ ஆஃபர் டைம் இருக்கிறதுனால ஒரு 2% டிஸ்கவுண்ட் குடுத்தா கூட 10% வேஸ்டேஜ்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ரூ. 83,111 வந்துருது. ஓல்டு கோல்டு வந்து எவ்வளவு இருந்ததுன்னா 75,652, நியூ வந்து இவ்வளவு வருது. இப்ப இவங்க ஃபைனலா வந்து ரூ. 7,464 வந்து குடுக்குற மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமே வந்துரும். இந்த 7,000க்கான கிஃப்ட் இப்ப குடுக்குறாங்கல்ல ஆடி ஆச்சரியம்ல, அதுவுமே இவங்க வாங்கிக்க முடியும். ஒருவேளை கிஃப்ட் வேண்டாம்னா இதுல 10%, அதாவது ஒரு ரூ. 750க்கான அமௌண்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லலாம். இல்ல வந்து சில்வர் கூட இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன் நான் வந்து இத சொல்றேன்னா, இவங்க ஜிஆர்டில மட்டும் தான் வந்து எனக்கு கால்குலேஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது எப்ப வந்து மாறும் அப்டின்னா, இங்க 10% நான் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஒருவேளை இவங்க வந்து ரொம்ப ஃபேன்சி மாடல் அந்த மாரிலாம் போயிட்டு 12, 14 அந்த மாரி மாறுச்சுன்னா, இங்க வந்து 10,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க 10K எடுத்துட்டு போனாங்கன்னா, வாங்கிட்டு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப வந்து இவங்களுக்கு வந்து அந்த ரூ. 7,000க்கு என்ன மாரி கிஃப்ட் வரும் அப்படின்றதையும் நான் இங்க ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். அந்த சிஸ்டர் வந்து வேணும்னா அதுலேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து அமௌண்ட்டாவும் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10%க்கு வந்து அமௌண்ட் கூட அவங்க ரெடியூஸ் பண்ணி தருவாங்க. ஒருவேளை இவங்களோட ஓல்டு கோல்டு வந்து 20 கேரட்டா இருந்ததுன்னா, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதே மாரி தான் அந்த 11 கிராம்ஸ் அதே அன்னைக்கான கோல்டு ரேட் இன்டூ 83.3%. ஏன்னா உங்களுக்கு 20 கேரட்லயா அது? அப்போ வந்து இவங்களுக்கு ₹84,025 வந்து ஓல்டு கோல்டே கிடைச்சிரும். சோ நியூ வந்து அதே தான் வரும் உங்களுக்கு 83,000. அப்ப இவங்க வெறும் வந்து ₹900 கிட்ட குடுத்தாலே போதும். அந்த செயின் வந்து இவங்க புதுசா வந்து 22 கேரட்ல வாங்கிக்க முடியும். சோ நீங்க உங்ககிட்ட பழைய கோல்டு இருந்ததுன்னா,
அது வந்து எவ்வளோ கேரட் அப்படின்றத வந்து நீங்க நியரஸ்ட் ஷாப்ல குடுத்து பியூரிட்டி மெஷின்ல வச்சீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அது எத்தன பெர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் சொன்ன கால்குலேஷன பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அதுக்கான வேல்யூ என்னங்கிறது தெரியும். இத வந்து நீங்க ஒரு ஹோம் ஒர்க் மாரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாரி என்ன பழைய கோல்டு இருக்கு. அதுக்கு வந்து எப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்ட்டு, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வந்து எனக்கு டவுட் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனாலும் நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாவே போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.